ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் உள்ள லெசன் 9க்கான புக் பேக் கொஷின் தான். கீழ்கண்டவற்றுள் எந்த நுண்ணுயிரி தொழிற்சாலைகள் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுகிறது? சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுவது அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் அப்படிங்கிற உயிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. தொழிற்சாலையில் சிட்ரிக் அமில உற்பத்திக்கு பயன்படக்கூடிய நுண்ணுயிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் நைஜர். கீழ்கண்டவற்றில் எந்த இணை அவற்றால் உருவாக்கப்படும் பொருட்களுக்கு சரியாக பொருந்தியுள்ளது? சக்காரோமைசஸ் செரிவிசியேங்கிறதுல இருந்து எத்தனால் தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ சக்காரோமைசஸ் செரிவிசியே அப்படிங்கிற உயிரினத்திலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது என்பது மட்டும்தான் கரெக்டு. வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படும் பொதுவான தளப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரும்பாலை கழிவுகள். ஸோ கரும்பாலை கழிவுகள்ல இருந்து எத்தனால் உற்பத்தி செய்கிறாங்க. சைக்ளோஸ்போரின் ஏ என்ற நோய் தட்டுப்பாற்றல் ஒடுக்கு மருந்து எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம் அப்படிங்கிற உயிரினத்திலிருந்து சைக்ளோஸ்போரின் ஏ அப்படிங்கிற மருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடை வெளியிடாத நிகழ்வினை தேர்ந்தெடு. இதில் எதில் கார்பன் டை ஆக்சைடு வெளிவராதுன்னா லாக்டேட் நொதித்தல் முறையில் வெளிவராது. கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம் என்ன? ஏன் உயிரிய சுத்திகரிப்பு செய்கிறாங்க அப்படின்னா உயிரி ஆக்சிஜன் தேவையை குறைக்கிறதுக்காக. காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது எல்லாமே காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.